இந்த படத்தில் ஹீரோவோட அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே அவரோட ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாரும் அவரோட உருவத்தை பார்த்து குதிரை முட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதை கேட்டு அவர் அந்த கிண்டல் பண்ண பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே போய் அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பிறகு அந்த குழந்தை எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு அவனுக்கு ஆனந்தராஜ்னு பேர் வச்சு ஹாப்பின்னு செல்லமாக கூப்பிடுறாரு. ஆனால் அந்த ஊரில் உள்ள மற்றவங்க எல்லாரும் அந்த சின்ன குதிரை முட்டைன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதே போல் அவன் வளர்ந்து பெரியவனானதும் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட உருவத்தை வச்சு இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான். அதனால் மனசு உடஞ்சு போன ஹாப்பி அவங்க அப்பா விட்டு தனியாக போய் அவனோட அடையாளத்தை மாற்றணும்னு பெங்களூரில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் ஆஃப் டெவலப்பராக வேலைக்கு சேர்றான். அங்கே இந்த படத்தோட ஹீரோயின் காவியாவை மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக வளர்க்குறான். அப்படியே நாட்கள் போக ஒரு நாள் காவியா அவளோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹாப்பி அழைச்சி அவனை லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட ஹாப்பியும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட இதை சொல்லி அவரை பெங்களூருக்கு கூப்பிட்றோம். அதுக்கு அவங்க அப்பா அவரோட மொத்த சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு பொண்ணு கேட்கறதுக்காக காவியா அப்பா அம்மாவோட யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கிரௌடை பார்த்த காவியாவோட அப்பா செம்ம டென்ஷன் ஆகி இந்த பட்டிக்காட்டு ஆளுங்களுக்கு என் பொண்ணு கேட்குதா, அவங்க தகுதி என்ன, என் தகுதி என்ன அப்படின்னு சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு. அதை கேட்ட ஹாப்பியோட அப்பா அடுத்த நாளே அவரோட ஒட்டு மொத்த சொத்து பற்றியும் எடுத்து காவியாவோட அப்பாட்ட காமிச்சு, இது எல்லாமே நான் சிறுக சேமிச்சது, என்கிட்ட 7 தலைமுறைக்கு சொத்து இருக்குது. ஆனால் உன்னை பற்றி நான் வெளியே விசாரித்தேன், நீ இப்படி ஆடம்பரமாக இருக்கிறது எல்லாமே கடனாமே, நீ எல்லாம் தகுதியை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாரு. அதை கேட்ட காவியாவோட அப்பா டென்ஷன் ஆகி அவங்கள வெளியே போக சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஹாப்பி காவியாவோட அப்பாவை தனியாக பார்த்து அவங்க அப்பா பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் காலில் விழுகிறான். அப்போ காவியாவோட அப்பா நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஆனால் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உங்கள் அப்பா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த பக்கம் ஆப்பியோட அப்பா காவியாவோட அப்பாவை மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. அதனால் ஹீரோயின் 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி காவியாவோட அப்பா கிட்ட போய் ஹாப்பியோட அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த மன்னிப்பை அவங்க ஊரில் வச்சு தான் கேட்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஹாப்பியோட ஊருக்கு கூட்டிட்டு வர. அதே போல் இந்த பக்கம் ஹாப்பியோட அப்பா கிட்ட அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் இந்த கிராமத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி வைக்கிறான். அப்படி வந்து அவங்க 2 ஃபேமிலியும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகும்போது ஒரு நாள் காவியாவோட அப்பா ஹாப்பியோட அப்பா கிட்ட உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் எங்கள் அப்பா பேர் சப்பானி, எங்கள் அப்பாவும் அவர் கூட பிறந்தவங்களும் ஊனமாக தான் பிறந்தாங்க, அந்த நேரத்தில் தான் நான் பிறந்தேன். அப்போ என்னைய பார்த்து எங்கள் அப்பா நான் ஊனமாக இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டார். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே என்ன ஜப்பானி மகன் கூப்பிட்டாங்க. பிறகு நாள் போக்கில் என்னோட உருவத்தை பார்த்து என்ன குதிரை முட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது எதையுமே நான் பொருட்டாக எடுத்துக்காம நல்லபடியாக படித்து இந்த ஊர்லேயே ஒரு டீச்சர் ஆனேன். அது மூலமாக என்ன கிண்டல் பண்ண எல்லாரும் வாயுமே அடிச்சு என்ன படிக்க வச்சு எங்கள் அப்பாவை தலைமையில் தூக்கி வச்சு நடந்து இந்த ஊர் முன்னாடி கௌரவப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது இதெல்லாம் கேட்ட காவியாவோட அப்பா அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பை வளர்த்துக்கிட்டு மறுநாள் எதுவும் சொல்லாமல் ஊருக்கு கிளம்புறாரு. அதை பார்த்து ஹாப்பியோட அப்பா இறங்கி வந்து அன்றைக்கி நடந்த எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க, என்னோட புள்ள சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் கல்யாண வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. பிறகு கொஞ்ச நாளில் அந்த கல்யாணமே நல்லபடியாக நடந்து முடியும். காவியாவோட அப்பா அவங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த நேரம் ஹாப்பிக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்து அவர் சின்ன வயசில் கொடுத்த ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போ அந்த டிக்கெட்டை பார்த்த காவியாவோட அப்பா சமஷாக்காயி ஹாப்பியோட அப்பாவை போய் பார்த்து அதே போல் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து காட்டுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காவியாவோட அப்பாவும் அம்மாவும் ஊரை விட்டு ஓடி போகும்போது ட்ரெயின் டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லி டிடிஆர் அவங்க அடிச்சு வெளியே போக சொல்லியிருப்பார். அந்த நேரம் ஹாப்பியோட அப்பா அங்கே வந்து அவரோட டிக்கெட்டை கொடுத்து இவங்களை ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ அவர் ஹெல்ப் பண்ணலாம், இப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அதை பார்த்து ஹாப்பி அவங்க அப்பா இப்போ முழுசாக புரிஞ்சுக்கிட்டதான் நினச்ச ஆரம்பிக்கிறான். அதோட இந்த படம் முடியுது.